வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ, அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ மார்ச் 30 அண்ட் 31ஆம் தேதிக்கான ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம் மக்களே. Which state partnered with UK for accelerating carbon transition? கார்பன் மாற்றத்தை விரைவுபடுத்துவதற்காக எந்த மாநிலம் இங்கிலாந்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா which state signed MOU with UNESCO to improve the quality of education? கல்வியின் தரத்தை மேம்படுத்த யுனெஸ்கோவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மாநிலம் நமக்கு இமாச்சல் பிரதேசம் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி வேர் வாஸ் த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்டல் தேசிய சுற்றுச்சூழல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லி ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி வேர் வாஸ் த பிரசாந்த் பிரகார் வார்ஃபேர் எக்ஸசைஸில் பிரசாந்த் பிரகார் போர் பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல. அடுத்த கேள்வி வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நானோ எலக்ட்ரானிக்ஸ் ரோட் ஷோ இந்தியா முதல் நானோ மின்னணு சாலை கண்காட்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டா ஐஏஎஸ்சி பெங்களூர்ல. அடுத்த கேள்வி நம்ம மியான்மர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எர்த்குவேக்னால பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக இந்தியா வந்து உதவுறாங்க. அந்த ஆபரேஷனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆபரேஷனுடைய பெயர் ஆபரேஷன் பிரம்மா. ஓகேவா. அடுத்த கேள்வி வேர் வாஸ் த குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அண்ட் ஹெல்த் 2025 உலக காற்று மாசுபாடு மற்றும் சுகாதார மாநாடு 2025 எங்க நடைபெற்ற அப்படின்னா கொலம்பியா ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது ஹூ இஸ் அப்பாயிண்டட் டு த சென்டர் ஃபார் ஆஸ்திரேலியா இந்தியா ரிலேஷன் அட்வைசரி போர்டு ஆஸ்திரேலிய இந்த உறவுகளுக்கான மைய ஆலோசனை குழுவில் யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரரா முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்டீவ் வாக். ராஜஸ்தான் மாநில தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மார்ச் 30. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடுல எடுத்த உடனே மங்களகரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். அதாவது ஜிஐ டேக் புவிசார் குறியீடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 விஷயங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுல ஒரு விஷயம் இப்ப நீங்க கண்ணெதிர பார்த்துட்டு இருக்கக்கூடிய வந்து களிமண் பொம்மைகள். அதாவது எந்த ஊர்ல இருக்கக்கூடிய களிமண் பொம்மைகள் ரொம்ப ஃபேமஸ். புவிசார் குறியீடுனா என்ன? அது சம்பந்தமா என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் இந்த மாதிரிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல கேள்விக்கு போயிடலாம். விச் பிளேஸ் கிளே டாய்ஸ் ஹாஸ் ரிசீவ் ஜிஐ டேக் ரீசென்ட்லி? எந்த ஊரின் களிமண் பொம்மைகள் சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? முதல்ல புவிசார் குறியீடுனா என்ன அப்படின்றது ஜிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். ஜிஐனா என்ன? ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். தமிழ்ல புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ மதுரைன்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவோம்? மதுரை மல்லி அப்படின்னு சொல்லுவோம். திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொல்லுவோம். பழனி பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் அல்லது ஒரு அதாவது ஒரு அந்த பொருள் என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து ஒரு விவசாய பொருளா இருக்கலாம். அந்த இடத்துல தயார் செய்யப்படக்கூடிய பொருளா இருக்கலாம். அந்த இடத்துனால தான் அந்த பொருளுக்கு வந்து சிறப்பு. ஓகேவா? பஞ்சாமிர்தம் எங்க வேணாலும் செய்யலாம். ஆனா பழனியில செய்ற பஞ்சாமிர்தம் தான் ஃபேமஸ். அல்வா எங்க வேணாலும் செய்யலாம். ஆனா திருநெல்வேலியில உள்ள அல்வா தான் ஃபேமஸ். அதே மாரி நமக்கு திராட்சை நெறைய இடங்கள்ல இருக்கலாம். ஆனா அந்த கம்பத்துல இருக்கக்கூடிய திராட்சைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? ஸோ அதனால அந்த இடத்த பொறுத்து அந்த பொருள் வந்து சிறப்பு. அதனால தான் புவிசார் அந்த இடத்தினால அந்த இடத்தை சார்ந்த குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த புவிசார் குறியீடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு மக்களே. அதாவது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஆக்ட்னே ஒண்ணு இருக்கு. இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். 1999ல கொண்டு வந்தாங்க. அதே மாரி இந்த சட்டம் எப்போ அமல்படுத்தப்பட்டது? அதாவது என்ஃபோர்ஸ்ட் எப்போ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். எப்போ அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா 15 செப்டம்பர் 2003. இது ஒரு கேள்வியா கேட்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலே முதலா எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சது? ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக் ப்ராடக்ட் இன் இந்தியா எது? அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, டார்ஜிலிங் டீ. டார்ஜிலிங் தேயிலைக்கு வந்து 2004ல முதல்ல புவிசார் குறியீடு கிடைச்சது. அடுத்து வேற என்ன கேள்வி கேட்கலாம் இதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே எந்த மாநிலத்தில அதிகமான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்தில இருக்கக்கூடிய பொருட்களுக்கு தான் அதிக அளவுல புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு கிடையாது. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டுல இப்ப சமீபத்தில 2 இது கிடைச்சிருக்கு. அதுல ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா,
விளாச்சேரி களிமண் பொம்மைகள். இப்ப நாச்சியார் கோவில்னு சொன்னோனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நாச்சியார் கோவில் குத்து விளக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? அதே மாரி பத்தமடை பாய் ரொம்ப ஃபேமஸ். ஓகே. பத்தமடைனா பாய். மணப்பாறை அப்டின்னா என்ன? முறுக்கு. அதே மாரி தமிழ்நாட்டுல நமக்கு நெறைய பொருள்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இது கிடைச்சு. இப்ப கம்பம் திராட்சை மாரி, மார்த்தாண்டம் தேன் மாரி, அது மாரி ஒவ்வொரு இதுக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த விளாச்சேரி அப்படிங்கிற இடம் எந்த ஊர்ல உள்ளது அப்படின்னா, மதுரையில இருக்கக்கூடியது விளாச்சேரி அப்படிங்கிற கிராமம். அங்க வந்து இந்த களிமண் பொம்மைகள் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட ரெடியா இருக்கணும். அடுத்து இன்னும் 2 இது கிடைச்சுதுன்னு சொன்னேன். இன்னொரு இது எதுக்கு எதுக்கு அப்படின்னா பார்த்தோனே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது என்னன்னு தெரியுதா? மல்லி கிடையாது. மரிக்கொழுந்து. ஓகேவா? மதுரை மரிக்கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மதுரையை சேர்ந்த மரிக்கொழுந்துக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அப்போ எந்த ஊரின் மரிக்கொழுந்துக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றுள்ள அப்படின்னா, மதுரை மரிக்கொழுந்துனா ஒண்ணும் இல்ல மக்களே. அது ஒரு வகையான ஒரு 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 மூலிகை மாரி இருக்கும். நல்ல வாசனைக்காக இந்த பூஜைக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுதான் இந்த மரிக்கொழுந்து அப்படின்னு மதுரை கிடைச்சு. ஸோ அப்போ வந்து எப்படி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் போட ரெடியா இருக்கணும். ஓகேவா? சட்டம் அமல்படுத்தது. அதே மாரி இன்னொரு கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு கேள்வி. அதாவது இந்த ஜிஐ டேக் இருக்குல்ல, இந்த புவிசார் குறியீடுக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கு. ஒரு ஹெட் ஆபீஸ். அத வந்து ரெஜிஸ்ட்ரி, ஜிஐ ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க அமைந்திருக்கு அப்படின்னா, சென்னையில தான் இருக்கு. ஓகேவா? இப்படி என்ன கேள்வி கேட்டாலும் இந்த வகை 5 வகையான கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படி கேட்டாலும் ஆன்சர் போடுங்க. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் தேசிய செய்திகள். தேசிய செய்திகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஊர்ல, ஏதாவது மாநிலத்தில நமக்கு நடக்கக்கூடிய பண்டிகைகள், திருவிழாக்கள் குடுத்துட்டு, இது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்கலாம். அதே மாரி இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திருவிழா, இந்த திருவிழாவுடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்ஹூல் திருவிழா. சர்ஹூல் பண்டிகை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது அப்படின்னா, நம்ம தல டோனி அவர்களுடைய சொந்த ஊரான ஜார்க்கண்ட்ல தான் கொண்டாடுறாங்க. சர்ஹூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இந்த சால் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. அந்த சால் மரத்தை வணங்குவது அப்படிங்கிறது பொருள். சால் மரத்தை வணங்குவது அப்படிங்கிற பொருள் எங்க கொண்டாடப்படுது அப்படின்னா, ஜார்க்கண்ட். அதே மாரி வந்து இந்த மணிப்பூர்ல வந்து இன்னொரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அது வந்து சங்காய். ஸோ சங்காய் திருவிழா வந்து எங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, மணிப்பூர். நாகாலாந்துல இன்னொரு பெரிய ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. பெரிய திருவிழா. அந்த திருவிழாவுக்கு பேர் வந்து ஹார்ன்பில். ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது நாகாலாந்து. நமக்கு ஜார்க்கண்ட்ன்னு சொல்லும்போது, ஜார்க்கண்ட்ல வந்து யார் சீஃப் மினிஸ்டர், யார் முதல்வர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேமந்த் சோரன். ஸோ ஹேமந்த் சோரன் தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஜார்க்கண்டுடைய முதல்வரா இருக்கக்கூடியவர். ஸோ ஜார்க்கண்ட்ல வந்து எந்த கட்சி ஆளுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. யார் ஆள்றாங்க? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. ஓகேவா? ஸோ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தான் ஆள்றாங்க. பொதுவா நமக்கு எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கட்சி, சின்னங்கள் இந்த கேள்விகள் எல்லாம் வரும். ஸோ அது மாரி இந்த கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்னா, வில்லும், அம்பும். அதாவது பவ் அண்ட் ஆரோ. அதாவது நெறைய கட்சிகளுக்கு பவ் அண்ட் ஆரோ இருக்கு. இந்த பவ் அண்ட் ஆரோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுல வந்து அம்பு வந்து மேல் நோக்கி இருக்கும். ஓகே. இது வில்லு. வில்லு மாரி இருக்கா? ஓகே. வில்லு மாரி இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் இந்த கட்சியுடைய சின்னம். வில்லும், அம்பு. அம்பு வந்து மேல் நோக்கி இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த அதான் நமக்கு வந்து இந்த மாரி பாலிட்டிலலாம் இப்ப நமக்கு வந்து நெறைய கேள்விகள் இந்த மாரி வருது. ஓகேவா? ஸோ அதனால இவ எப்படி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது போட்டுறணும். ஓகேவா? அடுத்து போயிடலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். சர்வதேச செய்திகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அடிக்கடி எங்கேயாவது கிளம்பி போயிடுவார். ஓகேவா? அதாவது அவர் டூர் போல, அங்கங்க சில மாநாடுகள், மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து எங்க போறாரு? இன்னும் 2 நாள்ல. ஓகேவா? 2 நாள்ல எங்க போறாரு அப்படின்னா, பேங்காக். ஓகேவா? ஸோ பேங்காக் பட்டாயா சிட்டிக்கு போறாரு. பட்டாயா சிட்டி இல்ல. தாய்லாந்து போறாரு மக்களே நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். பார்ட்டி பண்றதுக்கான்னு கேட்டா, பார்ட்டி பண்றது கிடையாது. அங்க 6வது பிம்ஸ்டெக் சம்மிட். ஓகேவா? 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, தாய்லாந்துல பேங்காக்ல நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். உலக அமைப்பு. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா, பே ஆஃப் பெங்கால். நான் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்றேன். அடுத்து தமிழ்ல சொல்றேன். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல்
அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். பலதுறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார முன்னெடுப்புகளுக்கான வங்காள விரிகுடா முன்முயற்சி. பலதுறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார முன்னெடுப்புகளுக்கான வங்காள விரிகுடா முன்முயற்சி. முதல்ல ஃபுல் ஃபார்ம் பத்தி ஒரு கேள்வி கேட்டா கேட்கலாம். அடுத்தது வேற இதுல எந்த மாதிரி கேட்கலாம், பிம்ஸ்டெக் வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். 2வது கேள்வி. அது வந்து அதுக்கு சரியான விடை வந்து 1997ல ஆரம்பிச்சாங்க. வேற என்ன கேட்கலாம், பிம்ஸ்டெக்னுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, டாக்கா பங்களாதேஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறலாம். இல்ல பிம்ஸ்டெக் பத்தி வேற என்ன கேள்விகள் கேட்கலாம். சோ பிம்ஸ்டெக் உடைய உறுப்பினர்கள் நாடு யாரெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்தியா போறாங்க. அப்ப இந்தியா இருக்குமா? எங்க போறாரு? தாய்லாந்து. தாய்லாந்து இருக்குமா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியா, தாய்லாந்து, பங்களாதேஷ் இருக்கு. மியான்மர் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நேபாள் இருக்கு. நேபாள் இருக்கு. ஸ்ரீலங்கா இருக்கு. அதே மாரி பூட்டான் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை நாடுகள் உறுப்பினர் நாடுகள் அப்படின்னா, மொத்தம் 7 நாடுகள். சோ தல டோனி அவர்களுடைய ஊர் பார்த்த மாரி, தல டோனி அவர்களுடைய நம்பரும் இதுல நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்திருக்கு. ஓகேவா? சோ நமக்கு வந்து மொத்தம் 7 நாடுகள் உறுப்பினர் நாடுகளா இருக்கு. சமீபத்தில நமக்கு பிம்ஸ்டெக்னுடைய இளைஞர் மாநாடு, அதாவது யூத் சமிட், பிம்ஸ்டெக் உடைய இளைஞர் உச்சி மாநாடு நம்ம இந்தியால கண்டக்ட் பண்ணாங்க. அது எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, காந்தி நகர் குஜராத்ல. சோ குஜராத்ல பிம்ஸ்டெக் உடைய இளைஞர் உச்சி மாநாடு அப்படிங்க நடைபெற்றது. சோ எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் போட ரெடியா இருக்கணும். சோ தாய்லாந்து போறாரு. தாய்லாந்துல இப்பதான் பார்த்தோம். பேங்காக் தாய்லாந்துல வந்து நமக்கு ஒரே அதாவது மியான்மர்ல நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து நமக்கு தாய்லாந்துலயும் நிலநடுக்கம். மியான்மர்ல கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. ரொம்பவே ஒரு துயரமான செய்தி தான். அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து போர்ப்படை பயிற்சி, கடற்படை பயிற்சிலாம் பார்த்திருக்கோம். இது வந்து விமானப்படை பயிற்சி. அதாவது இரு நாடுகளுக்கு இடையான விமானப்படை பயிற்சி தான் பார்க்க போறோம். அதனுடைய பெயர் எக்ஸர்சைஸ் இனியோகஸ். எக்ஸர்சைஸ் இனியோகஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் எந்த நாடுக்கும் இடையான கூட்டு விமான பயிற்சி அப்படின்னா, இந்தியாவுக்கும் கிரீஸ் நாட்டுக்கும் இடையானது. அப்ப இந்தியா, கிரீஸ், இனியோகஸ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி இன்னொன்னும் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது இது வந்து டைகர் ட்ரியம்ப் அப்படிங்கிறது. எக்ஸர்சைஸ் டைகர் ட்ரியம்ப் இஸ் த ஜாயிண்ட் எக்ஸர்சைஸ் பிட்வீன் இந்தியா. டைகர் ட்ரியம்ப் பயிற்சி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையான கூட்டு பயிற்சினா இது அமெரிக்கா. ஓகே. இது வந்து ஒரு மனிதநேய மற்றும் ஒரு பேரிடர் மேலாண்மை பயிற்சின்னு சொல்லலாம். ஓகேவா? ஹியூமானிட்டேரியன் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸர்சைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய டைகர் ட்ரியம்னு சொல்லுவோம். அதே மாரி நமக்கு இனியோகஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு விமான பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது அப்பாயின்ட்மென்ட். யாருக்கு என்ன அப்பாயின்ட்மென்ட் குடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான அப்பாயின்ட்மென்ட். சோ யாரு அப்படின்னா, சோ இவங்க அதாவது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்மணிய தான் நம்ம அப்பாயிண்ட் பண்ண போறோம். நம்ம யாருக்கு இவங்கள யாருக்கு அப்பாயிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரைவேட் செக்ரட்டரி தனிச் செயலாளராக இவங்கள அப்பாயிண்ட் பண்ண போறோம். சோ ஹூ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த பிரைவேட் செக்ரட்டரி டூ பிரைம் மினிஸ்டர்? பிரதமரின் தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் நிதி திவாரி. நிதி திவாரி அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பெயர். இவங்கள பத்தி சும்மா இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் ரஃப்பா, ராவா படிச்சிருந்தா நல்லா இருக்காது. சோ கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது இவங்க வந்து ஒரு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஓகேவா? ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ் மாரி ஐஎஃப்எஸும் ஒரு சர்வீஸ். இந்தியன் ஃபாரின் வெளியுறவுத்துறை அந்த இதுக்காக ஒர்க் பண்றோம். ஐஎஃப்எஸ் அ அ சர்வீஸ் எடுத்தவங்க. அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இப்ப டெப்டி செக்ரட்டரியா ஒர்க் பண்றாங்க. இப்ப இவங்கள பிரைவேட் செக்ரட்டரியா அலாட் பண்ணியிருக்காங்க. எப்படி அதாவது இவங்க வந்து 2000 பார்த்தாலே தெரியல. சின்ன வயசு மாரி தான் இருக்காங்க. 2014 தான் எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. அதாவது இவங்கள பத்தி விசாரிக்கும்போது நம்ம நெறைய ஆர்டிகிள்ஸ்லாம் படிக்கும்போது என்ன என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடைய பாராளுமன்ற தொ தொ அ தொகுதி எது? வாரணாசி. வாரணாசியில நின்னு தான் லோக்சபால எம்பி ஆனாரு. சோ அந்த வாரணாசியை சேர்ந்தவங்க தான் இந்த நிதி திவாரி. சோ அதனால மேபி இவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாரியும் ஒண்ணு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படிலாம் நடக்கு அப்படின்னு. அதே மாரி நம்ம டிவி சோமநாதன் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இவர் தான் நம்மளுடைய இந்தியாவுடைய கேபினட் செயலாளர். கேபினட் செக்ரட்டரி யார் அப்படின்னா நமக்கு இந்த டிவி சோமநாதன். இந்தியாவுடைய நிதி செயலாளர் யாருன்னா பினான்ஸ் செக்ரட்டரி யார் அப்படின்னா இந்த அஜய் சேத். சக்திகாந்த தாஸ் நம்ம பார்க்கிறோம். பிரைம் மினிஸ்டரோட பிரின்சிபல் செக்ரட்டரி 2 அதாவது
பிரதமரின் முதன்மை செயலாளர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனிச் செயலாளர் வேற, முதன்மை செயலாளர் வேற. பிரதமருடைய தனிச் செயலாளர் நம்ம பார்த்த நிதி திவாரி இந்த அக்கா. பிரதமருடைய முதன்மை செயலாளர் 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஒண்ணு பி.கே. மிஸ்ரா அவர்கள். ஒண்ணு பி.கே. மிஸ்ரா. இன்னொன்னு யார் அப்டின்னா, இந்த சக்திகாந்த தாஸ். ஓகேவா? சோ எப்படி கேட்டாலும், என்ன கேட்டாலும் ஆன்சர் போடுறதுக்கு ரெடியா இருங்க. ஓகேவா? சோ அது மாரி இப்போ இன்னொரு விஷயம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது என்ன அப்டின்னா, அதாவது ஜிப்லி ஆர்ட். சோ இந்த ஜிப்லி ஆர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதாவது நெறைய பேர் வந்து இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி அந்த கார்ட்டூன் மாரி இது கொண்டு வராங்க. ஆக்சுவலி இந்த ஜிப்லி ஆர்ட் அப்படிங்கிறது, ஜிப்லி ஸ்டுடியோ அப்படிங்கிறது 1985ல உருவாக்கப்பட்டது. இது முழுக்க முழுக்க ஒரு ஜப்பானீஸ் ஆர்ட். ஓகேவா? அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஜப்பானீஸ் ஆர்ட் தான் இந்த ஜிப்லி அப்படிங்கிற இந்த ஆர்ட். ஓகேவா? எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் நமக்கு லைவா இப்ப நெறைய இடத்துல பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது, ஸோ அதுலருந்து நம்ம எக்ஸாம்க்கு எப்படி கேள்வி அப்ப ஜிப்லி அப்படிங்கிற டக்குன்னு குடுத்து கேட்கலாம். ஜப்பானா, ரஷ்யாவா, அமெரிக்காவா என்னன்னு கேட்டா, ஐயோ! சாட் ஜிபிடி அப்ப தெரியலையே அப்படின்னு மாரி இருப்போம். ஜப்பானுடையது. ஓகேவா? அடுத்தது. நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள் மக்களே. விளையாட்டு செய்திகள்ல அதாவது அ ஒரு ஆசிய அளவிலான ஒரு ஹாக்கி போட்டி எங்க நடைபெற போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். விச் ஸ்டேட் இஸ் செட் டூ ஹோஸ்ட் மென்ஸ் ஹாக்கி ஏசியா கப் 2025 2025ஆம் ஆண்டு ஆண்கள் ஹாக்கி ஆசிய கோப்பை நான் நடத்த உள்ள மாநிலம் எதுன்னு கேட்காங்க. பீகார். ஓகே. சோ பீகார்ல தான் இத கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த போட்டி எங்க நடைபெற போகுது அப்படின்னா, பீகார்ல. அதே மாரி நம்ம ஹாக்கி இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேவா? அதாவது ஹாக்கி இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதனுடைய தலைவர், பிரசிடென்ட் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, திலீப். திலீப் டிர்கி அப்படிங்கிறவர் தான் இதனுடைய பிரசிடென்ட்டா இருக்கக்கூடியவரு. அதே மாரி வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாரும் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. நெக்ஸ்ட் முக்கியமான தினங்கள். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலமும் அது உருவான தினத்த வந்து மாநில தினமா கொண்டாடுவாங்க. அந்த வகையில ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ஒடிசா மாநில தினம். இத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, உட்கல் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கல் தினம், உட்கல் திவாஸ் அப்படின்னு எத சொல்லுவாங்க? எந்த மாநிலத்தினுடைய ஆ மாநில தினத்த உட்கல் திவாஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா, ஒடிசா அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது 1936ல தான் ஒடிசா அப்படின்னு ஒரு மாநிலம் வந்து உருவாகுது. ஸோ ஒடிசா பார்த்தீங்க அப்படின்னா, பீகார் மாநிலம் இருக்குல்ல. ஸோ பீகாரோட இருந்தது. பீகார்லருந்து பிரிஞ்சு வந்தது தான் ஒடிசா. எப்படி நம்மளுடைய மெட்ராஸ் மாநிலத்திலருந்து பிரிஞ்சு ஆந்திரா உருவாச்சோ, அதே மாரி பீகார்லருந்து தனியா பிரிஞ்சது தான் ஒடிசா. ஸோ இதுலருந்து என்னென்ன கேள்விகள் கேட்கலாம்னா, 1 ஒடிசா மாநில தினம் எப்போ? ஏப்ரல் 1. ஏப்ரல் 1 எப்போ உருவானா 1936 எதுலருந்து பிரிக்கப்பட்டதுன்னா பீகாரு. உட்கல் திவாஸ் அப்படிங்கிறது வந்து ஒடிசாவுடைய மாநில தினம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுறணும் மக்களே. அதே மாரி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 1 நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னும் வந்து 2 நாள்ல ஸ்டார்ட் ஆக போது. ஸோ யாரெல்லாம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரம் நீங்க ஜாயின் பண்ணலாம். அதோட டீட்டெயில்ஸ் நான் அப்புறமா சொல்றேன். ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மான் கி பாத் நிகழ்ச்சியில வந்து உரையாற்றும்போது இந்த வருடத்திற்கான சர்வதேச யோகா தினம் இருக்குல்ல, அதனுடைய கருப்பொருள், தீம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சோ வாட் இஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷனல் யோகா டே 2025னா என்ன அப்படின்னா, யோகா ஃபார் ஒன் எர்த், ஒன் ஹெல்த். ஓகேவா? ஒரு பூமி, ஒரு ஆரோக்கியத்திற்கான யோகா. அதாவது ஒரு பூமி நமக்கு ஒரு ஆரோக்கியம் தான் இருக்கு. ஒரு ஆரோக்கியத்திற்கான யோகா. சோ இதுதான் இதனுடைய தீமு. நமக்கு எப்போ நமக்கு வந்து கொண்டாடப்படுது அப்படின்னா, ஜூன் 21 தான். ஜூன் 21 தான் நமக்கு சர்வதேச யோகா தினம் 2014க்கு அப்புறத்துலருந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் இதுவா தான் இருக்க போகுது. எப்பவுமே இந்த யோகா டே உடைய கருப்பொருள் நெறைய எக்ஸாம்ல கேட்பாங்க. ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்மளுடைய குரூப் 1 பிரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் மக்களே. ஏப்ரல் 4ஆம் தேதி. ஏப்ரல் 1ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்ததை அடுத்து, மொத்தம் 22 டெஸ்ட் அடங்கிய குரூப் 1க்கான பிரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச். இதுல நம்ம ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் கவர் பண்ணுவோம். அதே மாரி சிலபஸ் வைஸ் டெஸ்ட் கவர் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், பாலிசி நோட் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இதுல கவர் ஆகிடும் மக்களே. 4500 கொஸ்டின் எல்லாமே பைலிங்குவல். தமிழ், இங்கிலீஷ்ல தான் இருக்கும். டெஸ்ட் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இருக்கும். அதுல நீங்க உங்களுடைய ஸ்கோர் பார்த்துக்கலாம். எந்த கொஸ்டின் கரெக்ட், தப்புன்னு பார்த்துக்கலாம். ரேங்க் லிஸ்ட் புரொவைட் பண்ணுவோம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பும் புரொவைட் பண்ணுவோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2299 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. டெஸ்டினுடைய ஸ்கெடியூல் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல இருக்கும். அதனுடைய லிங்க் கீழ இருக்கு. அத கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு பைலிங்குவல் 2த்துலயுமே தமிழ்லயும் இருக்கும், கொஸ்டின் இங்கிலீஷ்லயும் இருக்கும். அடுத்தது
தினம் ஒரு திட்டம் நம்ம பார்க்கலாம். தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் என்ன? உஜவாலா திட்டம். நம்ம உஜ்வாலா திட்டம் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இது உஜவாலா. உஜவாலா அப்படிங்கிற திட்டம்லாம் என்ன அப்படின்னா, முதல்ல எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? டிசம்பர் 4, 2007ல ஆரம்பிக்கப்பட்டது. எந்த அமைச்சகம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மென்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மென்ட். அதாவது பெண்கள் மற்றும் ஆ குழந்தைகள் நலத்துறை அமைச்சகத்தால் ஆரம்பிக்கப்பட்டது. முக்கியமா இது எதற்காக அப்படின்னா, இந்த குழந்தைகள் மற்றும் இந்த பெண்கள க கட க கடத்துறது, ஸோ அவங்கள கொடுமைப்படுத்துறது, இதற்கான அந்த டிராஃபிக்கிங் சொல்லுவாங்க. சில்ட்ரன் அண்ட் விமன் டிராஃபிக்கிங்க்கு எதிரான ஒரு திட்டம் தான் அத ஒடுக்கணுங்கிற திட்டம் தான் இந்த உஜவாலா. உஜ்வாலா அப்படின்னா அது கேஸ் திட்டம் ஆயிடும். உஜவாலான்னு போட்டா வந்து இந்த டிராஃபிக்கிங்க்கு எதிரான ஆள் கடத்தலுக்கு, குழந்தை கடத்தல்களுக்கு எதிரான ஒரு திட்டம். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பவுமே கமெண்ட் யுவர் ஆன்ஸர்ல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். நேத்து பார்த்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் அதாவது அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி தான் இந்தியாவிலே முதல்ல ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கான கேள்வி. இது நமக்கு போன மாசம் கண்டக்ட் பண்ண அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஜிஎஸ் கேள்வி. த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன் பாப்புலேஷன் டென்சிட்டி அமாங் இந்தியன் ஸ்டேட். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எந்த தரவரிசையில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 13, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 11, ஆப்ஷன் டி 10. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுட்டு அப்படியே பாருங்க. அடுத்தது நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்கு. இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணாதவங்க இல்ல புதுசா வந்திருக்கவங்களுக்காக சொல்றேன். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதுல வந்து 1 இயர்க்கான இதுல குரூப் 1, 2, 4 எல்லாமே கவர் ஆயிடும். இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வைப்போம். டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டும் இருக்கும். பிடிஎஃப்லயும் நமக்கு வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். இதே மாரி மாசத்துக்கு 4 வாரம் வரும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். மெட்டீரியல் தமிழ், இங்கிலீஷ் 2த்துலயுமே இருக்கும். நீங்க டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் படிச்சிருந்தாலும் இது மட்டுமே போனா பட் கம்ப்ளீட்டா இத ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு இதுல ஸ்கீம்ஸ் எல்லாமே இதுல நம்ம இன்க்ளூட் பண்ணி குடுத்துருவோம். இத மட்டும் நீங்க படிச்சாலே போதும் மக்களே. ஸோ இந்த மெட்டீரியல் பிடிஎஃப் எப்படி இருக்கும்னா, நமக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இது மார்ச் 3வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிறோம்ல கன்டென்ட் அது இருக்கும். கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா நெறைய பாயிண்ட்ஸ் சொல்றோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். அதே மாரி கிளாஸ்ல சொல்லாத நெறைய கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் நெறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு பக்காவான மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாரந்தோறும் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். மெட்டீரியல் இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. ஸோ வாரம் 25 கேள்விகள் டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட் கேள்விகள் வந்து இப்போ நமக்கு எப்படி கேட்குறாங்க? நமக்கு எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்விகள், மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடு இந்த மாதிரிப்பட்ட கேள்வி தான் நம்மளும் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்கோம். ஒரு ஸ்டேட் டைரக்ட் கொஸ்டின் கூட இருக்காது. ஸோ எல்லாமே உங்க மூளைய சோதிக்கிற மாதிரியான கேள்விகளா இருக்கும். இதுலயும் நெறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம குடுத்திருப்போம். அது எல்லாமே நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒண்ணு குடுத்திருக்கோம்ல, அதுல ஆட் பண்ணியிருப்போம். இதுவும் பைலிங்குவலா தான் இருக்கும். ஓகேவா? இந்த இப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இவ்வளவும் உங்களுக்கு அனுப்பிச்சுடும். அதுக்கப்புறம் வாரந்தோறும் உங்களுக்கு வந்துரும். ஸோ இதுல ஜாயின் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு, இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான ரோல் ப்ளே பண்ண இத மட்டும் நீங்க படிச்சாலே போதும். ஸோ அடுத்தது நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணா கூட வரும். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம் மக்களே. அதே மாரி நியூஸ் பேப்பர் கட்டிங். நியூஸ் பேப்பர் கட்டிங்னா இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. இது போக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன் எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உடனே அப்டேட் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். அதே மாரி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸு, ஏதாவது ஆஃபர் இது எல்லாமே நம்ம இதுல அப்டேட் பண்ணுவோம். அத மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்ஸர் போடுங்க. அதாவது விளாச்சேரியினுடைய களிமண் பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. மதுரை மரிக்கொழுந்துக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது சர்ஹூல் பண்டிகை ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடையது. அடுத்தது 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? நடைபெற போகுது. ஏப்ரல் 4ஆம் தேதி. தாய்லாந்து பேங்காக் தாய்லாந்துல. எக்ஸர்சைஸ் இனியோகஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் கிரீஸ் நாட்டுக்கும் இடையானது. எக்ஸர்சைஸ் டைகர் ட்ரியம்ப் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையானது.
பிரதமருடைய தனிச் செயலாளர் பிரைவேட் செக்ரட்டரியாட் வந்து நிதி திவாரி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது ஆண்கள் ஹாக்கி ஆசிய கோப்பை எங்க நடைபெறும் அப்டின்னா, நமக்கு பீகார்ல. அடுத்தது ஒடிசா மாநிலத்திலும் அல்லது உட்கால் திவாஸ் ஏப்ரல் 1. நெக்ஸ்ட் வந்து சர்வதேச யோகா தினத்தினுடைய கருப்பொருள் யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நம்ம நாளைக்கு காலையில 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.